ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து திருப்பி வீடியோ போடுறோம். கொஞ்ச நாள் வந்து என்ன நினச்சேன்னா இதில் வீடியோ எடுக்கணுங்கிறதே மறந்து போயிட்டேன். சரி பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் எடுத்து போடுவோம், நம்ம போடுற வீடியோ தானே அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ வந்து என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு வீடியோவில் ஒரு குவாலிட்டி இல்லாமல் இருக்கலாம். நான் போக போக எனக்கு டைம் கொஞ்சம் கிடைக்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆதரவு கொஞ்சம் பேர் பார்க்குறீங்க, அப்படியே பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் க்ரோத்தாக போக முடியும். நீங்கள் வந்து வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல. நீங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் குட்டி சேனலு கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணணும். நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த அம்மா பேசி நான் இன்னும் கொஞ்சம் நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன். அதாவது எப்படி எப்படி வீடியோ போடலாம், என்னென்ன டைப்பில் வீடியோ போடலாம் அப்படிங்கிறத வச்சுலாம் நான் இன்னும் கொஞ்சம் நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன். இந்த சேனலில் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண, அதாவது ஒரு கொஞ்சம் நல்ல மொபைல் ஃபோனாக வாங்குறது, இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்லாம் கற்றுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் பண்ணுறதா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் அவன் நம்மள போட்டான். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக என்னால் போட முடியும். ரெண்டாவது, நான் பப்ஜியை எப்படி பார்க்குறேன், அதாவது நான் பப்ஜி எப்படி பார்க்குறேன், ஐ மீன் பிஜிஎம்ஐயை நான் எந்த அளவுக்கு வந்து இதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் விளையாடுறேன்னா, ஒரு ஃபன்னான ஒரு கேமாக இருக்குது. ரொம்ப ஸ்கில் பேஸ்டாக நான் ஓரியன்டாக நான் அந்தளவுக்கு ஸ்கில்டான ஒரு கேமராக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் விளையாடுறேன். அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது. மற்ற விஷயங்கள்லாம் நான் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸ்டடீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கில் அதிகமான உள்ள ஒரு கேம் பிளே அப்படிங்கிற வந்து நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஃபன்னான ஒரு இதில் இந்த தமிழ் கேமிங் விளையாடுறப்ப நீங்கள் பப்ஜியை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்கில் ஓரியன்டாக விளாட மாட்டாங்க. அப்படியே ஜாலியாக கமெண்ட்ரி பண்ணிட்டு விளாடுவாங்கல்ல. இப்போ அவங்க விளையாடுறதில்ல, முன்னாடி அவங்க விளையாண்டப்ப அப்படி தான் விளாண்டுருப்பாங்க. அதை பார்த்து தான் எனக்கே சரி, நம்ம வந்து ரொம்பவும் ஸ்கில்டாக தான் போட்டால் ரொம்ப செம்ம ஸ்கில்லாக விளாண்டுக்கிட்டு ப்ரோ பிளேயராக இருந்தால் தான் இதில் நம்ம வந்து வீடியோ போடணுன்ட்டு இல்லாமல் ஏதோ நமக்கு தெரிஞ்ச கேம் பிளேயை வச்சுக்கிட்டு நம்மளால் முடிஞ்சதை வச்சுக்கிட்டு வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. அந்த மாதிரி தான் நானும் இப்போது என்ன சொல்கிறது, அந்த பேசிக்கு நானும் வீடியோ அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா எனக்கு பிஜிஎம்ஐயில் வந்து ப்ளே பண்ணி ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது எனக்கு ஓகே தான். ஆனால் எனக்கு அதான் சொன்ன மாதிரி நிறைய ஸ்டடீஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அதனால் இதுக்கு கொஞ்சம் ஸ்கில் டெவலப் பண்ண இதில் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் நான் ஒரு ஃபன்னான ஒரு கேம் பிளேவாக இது இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு காமெடிலாம் சொல்ல பார்க்குறேன், ஜோக்கெலாம் அடிக்க பார்க்குறேன். ஜோக்கை சொல்லி அந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு கேம் பிளேவாக இருக்கும். அதான் சொல்ல வந்தேன். கரெக்டாக பர்ஃபெக்டாக படுத்துக்கிட்டு இருக்காங்க போலயே. எந்த பக்கம் சரி போவோம். இங்கே ஒருத்தன் இருப்பானா, இல்லை இங்கேயும் யாரும் இல்லை. நீர் ஓடிங்கடா. ஐயோ சே, 2 பேர் சுட்டாங்க. இல்லைன்னா ஒருத்தனா இருந்தால் கூட நான் சுட்டிருப்பேன். பரவாயில்ல. இங்கே இருக்காங்க காலி. யாரா அது? இல்லையா போட்டானே. சரி, ரீசெண்டாக கூலி படத்துக்கு போயிருந்தேன். படம் 1000 கோடி வசூல் அப்படின்னாங்க. வசூல் அடிக்கும், வசூல் ஆகும், 1000 கோடி வசூல் பண்ணுவோம்
சொல்கிறது இதெல்லாம் தப்புன்னா யாராச்சும் தண்ணிக்கு வந்துடுவாங்களான்னு வேறு பயமாக இருக்குது. ஸோ 1000 கோடி வசூல் இல்லைங்க. ரெண்டாவது படத்தில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ண ஒரு ஃபீல் எனக்கு வரல. ஏன்னா பிளாட் ஹோலும்பாங்கல்ல அது கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது கூலி படத்தில். அதனால் எனக்கு தேட்டருக்கு போயிருந்தேன். ஆனாலும் கொஞ்சம் எனக்கு அது ஒரு ஆரம்பத்தில் கொஞ்சம் நான் ட்ரெய்லர் தான் அவ்வளோ பார்க்கல. ட்ரெய்லரு சுத்தமாக ஏன்னா வந்துட்டு மோனிகா பார்த்தேன். ஏன்னா எல்லாரும் இன்ஸ்டாகிராம்லாம் போட்டுருந்தாங்க அந்த பாட்டை. சரி அந்த மோனிகா பாட்டு வீடியோஸ் அந்த லிரிக்ஸ் அங்கே மட்டும் பார்த்தேன். அப்புறம் பெருசாக நான் வந்து அப்படியே பார்க்கல. நான் அப்படியே படத்துக்கு போயிட்டேன். கூலி அப்படியே ரொம்பவும் இந்த கூலி தொழிலாளர் அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. போயிட்டு சரி இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆர்பரை காட்டுவாங்களா, ஆர்பரை காட்டினோடனே நம்ம சரி இந்த ஆர்பரில் எப்படி உள்ளே புகுந்து அடிச்சு சாய்க்கிறான் அப்படிங்கிறது தான் கதையாக இருக்குன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தா தேவாவோட ஃப்ரெண்டு நம்ம சத்யராஜ் கேரக்டர் காட்டினோடனே சரி இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி போனேன். அப்புறம் ஏதோ சாரு கீருன்னாங்க. அதுக்கப்புறம் கதை தேவையில்லாமல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எங்கெங்கேயோ கதையை இழுத்துட்டு போயிட்டாங்க. அது மட்டும் நம்ம படத்துலேயே என்ன சொல்கிறது நம்மளால் ஜெயிச்சிட்டாங்களா ஆஃப் பண்ணிட்டு சரி பரவாயில்ல இன்னொரு மேட்ச் போடுவோம். அதே மாதிரி படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த என்ன ஒரு 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 ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது அந்த சில கேரக்டர்ஸ்க்கு அவ்வளோவா கிட்டத்தட்ட சுத்தமாக இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நிறையா ரிவ்யூஸ்லேயே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதனால் நமக்கு கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு மாதிரி ஒட்ட மாட்டேங்குது. அடைச்சா என்ன இவன் ரைட்டர் இப்படி எழுதியிருக்காரே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருதே ஒழிஞ்சு எனக்கு படத்தில் ஒரு இதுவாக இல்லை. ரெண்டாவது அந்த என்ன சொல்கிறது அந்த அமீர் கான் வர சீன்லாம் எனக்கு போதும் விட்டுருங்கய்யா இதுக்கு மேலே இவர் வருவாது 2 பேரும் மீட் பண்ணுவாங்க இதானையா சீனு வேணாம் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ரெண்டாவது நான் எதிர்பார்த்தது என்னென்னா அங்கே வந்து கன்னோட ஆல்மோஸ்ட் அமீர் கானோட டீமும் அங்கே அவங்க அப்பாவோ யாரோ சொல்லுவாங்க அங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பார் அவங்கள்ட்ட தான் துப்பாக்கி எல்லாம் இருக்கும். This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation. Take frequent breaks and play responsibly. Team match. Let's go. அப்பா பார்த்தா கூட என்ன நம்ம தேவா கேரக்டரை விட்டுருவாங்க. ஏன்னா நான் உங்கள் பெரிய ஃபேன் அப்படின்னு எனக்கு ஒரே என்ன சொல்கிறது சிரிப்பாக போயிடும். என்ன பெரிய ஃபேனா அப்படிங்கிற நான் இன்னும் எனக்கு சரி கதை போயிடுச்சு அவ்வளோதான் தேவா கேரக்டர் இந்த இடத்துல ஏதோ பண்ண போகிறாங்க இல்லை எப்படி தப்பிக்க போகிறாருன்னு நினச்சிட்டு இருந்தா அப்படி நீங்களா அப்படின்ட்டு அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்ந்து பீடி பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு அதுதான் எனக்கு சிரிப்பாக ஆகும். என்னடா நீங்கள் ஏதோ பெரிய சண்டை அது இல்லை ஏதாச்சும் எஸ்கேப்பு அப்படி இப்படின்னு நினச்சா அது கடைசியில் சிம்பிளாக பீடியை குடிச்சு என்ன சொல்கிறது அவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக்டை ஒரு பீடியை கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. ஐயோ போட்டாங்க ஃப்ளாஷை அந்த மாதிரி பீடியை குடிச்சு சரி பண்ண மாதிரி இருக்கும் எனக்கு. வச்சு அவங்க அப்படிதான் பண்ணி படத்தில் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் எனக்கு அந்தளவுக்கு படம் எனக்கு பர்சனலாக பிடிக்கல. ஆனால் வேறு யாருக்காச்சும் பிடிச்சிருந்தா நீங்கள் போய் பார்க்கலாம். அது எப்போ ரிவ்யூ போடுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல. அதே மாதிரி அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான். ஏன்னா லோகேஷ் என்ன ப்ரோ இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோடே பண்ணிட்டாயா. அதே மாதிரி ஒரு 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 லேடி கேரக்டர் வந்து ஒரு மாதம் ஒரு ஃபைட் போடுற ஒரு சீனு அது ஒன்று இருக்கும். அது எனக்கு
விக்ரம் படத்துல வந்து ஒரு ஏஜென்ட் டீனான்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஒர்க்கரா இருந்த ஒரு அம்மா வந்து கஷ்டப்படல அந்த மாதிரி இவரை ஒர்க்கரா இருந்த ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர் நினைச்சிட்டு இருப்போம் நம்ம. அந்த கேரக்டர் பார்த்தா பயங்கரமா டக்குன்னு சண்டை போட்டு ஒரு இது ஐயோ போட்டாங்களே. இந்த மாதிரி சில என்ன சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொஞ்சம் நமக்கு படத்தை கொஞ்சம் படத்துக்குள்ளேயே நம்ம ஒரு மாதிரி கடுப்பாக கிடக்கணும் ஒரு படம் மாதிரி மாறிடுச்சு. நான் எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். எனக்கு தெரிஞ்சு நான் அந்தளவுக்கு சூப்பர் ஸ்டார் படத்துக்கு போனதே நான் மோஸ்ட்லி படத்துக்கே போனதில்லை. ஃப்ரெண்ட்ஸை விட்டாங்கன்னா கூலி படத்துக்கும் போனேன். யூஸ்வலாக நான் படம் ரிலீஸ் ஆனால் போய் பார்க்குற ஒரு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் மோஸ்ட்லி வீட்டில் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சுற்றிட்டு இருக்கிறவன். ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்கன்ட்டு போனேன். பரவாயில்ல, அது இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி தலைவன் தலைவி படத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அது வச்சு படத்தை வச்சு செஞ்சு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை. எப்படி சொல்லுவேன், அது வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஃபோன் லேக் ஆக ஆரம்பிச்சிச்சு. எங்கே ஓடுறேன் எங்கே ஓடணும் இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க. லேக் ஆகுது லேக் ஆகுது. அவனை யார் போட்டா? சரி அப்படியே நம்ம போவோம். நம்ம டீம் தான் இப்போதைக்கு லீடிங்கில் இருக்கு. நம்ம ரைஃபிள் வச்சுட்டு போவோம். அதே மாதிரி நீங்கள் என்ன லேட்டஸ்ட்டாக படம் பார்த்தீங்க, எந்த படத்தை பார்த்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஐயோ படுத்துட்டு சரி சொல்லிடாயா. நான் அவனுக்கு தான் குறி வச்சேன். படுத்துட்டு தெரிஞ்சிருச்சு. அப்பையும் சுட்டு போட்டான். ஆனால் டென்சென்ட் கேமிங் இந்த கேமிங் பெரிய ஒரு கம்பெனியாக இந்த கேம் பெரிய கம்பெனியாக மாற்றிட்டு இருக்குங்கிறத இப்போ அப்படின்னு கேள்விப்படுறேன். இங்கே யூடியூப்ல போட்டாச்சு இல்லை தப்பிச்சிடானா? அதே கில்லுன்னு நமக்கு கவுண்டே ஆகலை. பதுங்கிப்போம் கீழே ஆகுற வரைக்கும். ஃபோன் லைட்டாக ஹேங் ஆகுது. அவங்க படுத்துக்கிட்டு சொல்றது கூட பரவாயில்லைன்றாங்க. ஆனால் ஃபோன் லேக் ஆகுது கூட பண்ண முடியும். சரி இன்னும் ஒரு 37 பேரை கொண்டாச்சா? இன்னும் ஒரு 3 பேர் தான். நம்மளால சொல்ல முடியாது. இப்படி லேகானோ யாரையுமே சொல்ல முடியாது போலயே. தம்பி அதை போய் என்ன பொருட்டியடா. மாற்றி எடுத்துட்டு ஓடுவோம். நிற்காம ஓடு ஓடு கொண்டாங்க. விக்ட்ரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் ஒரு குட்டி சேனல். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அது பெருசாக வளரும். நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சேனல் நல்லா வளரும். அதனால் நீங்கள் இதை பண்ணிக்கிட்டே இருங்க. அட்லீஸ்ட் லைக்கு பண்ணுங்கள். முடிஞ்சால் நிறையா வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான், வீடியோ முடியுது. டாட்டா, பை பை.